ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லச்சூஸ் கைமணம். இன்றைக்கி ஒரு மினி விலாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீக் பார்த்திங்கன்னா நாங்கள் பாடி சரவணா ஸ்டோர்ஸ் போயிருந்தோம். பாப்பாவுக்கு இந்த மந்த் பர்த்டே வர்றதுனால சரி அவளுக்கு ஏதாவது ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு போயிருந்தோம். நாங்கள் இந்த பேட்டர்னில் தான் ட்ரெஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் யோசிச்சுட்டு போல் பிளாங்காக தான் போனோம். போயிட்டு அங்கே என்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது, அதில் எது பாப்பாவுக்கு செட் ஆகுன்றதை பார்த்துட்டு வாங்கலாம் அப்படின்றது தான் ஐடியா. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நிறைய எத்னிக் வேர் இருந்தது, வெஸ்டர்ன் வேர் இருந்தது, நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்கங்க. பிகாஸ் அந்த கடையே ரொம்ப பெருசாக தான் இருக்கும். ஃப்ராக் பேட்டர்னில் இருந்தது. இந்த ஸ்கர்ட் எல்லாம் பார்த்திங்கன்னா 2 வயசு குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. நிஜமாலுமே இந்த குழந்தைங்க, சின்ன குழந்தைங்க, எஸ்பெஷலி இந்த 1 இயர்லேருந்து 3 இயர்ஸ்க்குள்ளார பார்த்திங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. இந்த ஸ்கர்ட் எல்லாம் வந்து நம்ம அந்த குழந்தை அப்படியே இப்போ தான் ததக்கான்னு நடக்கிற ஸ்டேஜில் இருக்க குழந்தைங்களுக்கு இந்த ட்ரெஸ் போட்டால் சூப்பராக இருக்கும். அதுவும் அந்த ட்ரெஸ்ஸை போட்டு அவங்க நடந்து வர அழகை பார்க்குறதுக்கே நமக்கு கண்ணு பத்தாது. ஸோ இந்த ட்ரெஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய குழந்தைங்களுக்கு தான், 4 வயசு 5 வயசு குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ ஸ்டார்டிங் ரேட்டே பார்த்திங்கன்னா 1500லேருந்து தான். நான் இப்போ காமிச்ச கவுன் பார்த்திங்கன்னா 1760. ஸோ இந்த கவுனோட மெட்டீரியல்ஸ் எல்லாமே ரொம்ப சாஃப்டாக தாங்க இருக்குது. உள்ளார லைனிங் கிளாத் எல்லாம் கொடுத்துருக்காங்க. கேன் எல்லாம் வச்சுருக்கறனால நல்லா புஷ்ஷுன்னு தெரியுது. ஸோ இது எல்லாமே ஒரு பார்ட்டி, கல்யாணம், ரிசப்ஷன் எல்லா இடத்துக்கும் போட்டுட்டு போகலாம். அண்ட் குழந்தைங்களுக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே ட்ரெஸ்ஸஸ் கூட இங்கே நல்லாவே இருக்குங்க, அவைலபிளாக இருக்குது. அந்த ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரியான ரேட்ஸ் தான் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து நம்மளை லேடிஸ்க்கு பார்த்திங்கன்னா ஆர்கான்சோ சாரீ, அதில் ஃப்ளாரல் பேட்டர்ன் டிசைன்ஸ் எல்லாம் வந்திருக்கு இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கும் லான்ச் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், இந்த ஆரஞ்சு கலர் கவுன் ரொம்ப சூப்பராக இருந்தது. அரௌண்ட் 2000க்கு மேலே இருந்துச்சுங்க. பட் கவுன் சூப்பராக தான் இருந்தது. அதில் பார்த்திங்கன்னா ஹிப்புக்கு வந்து இப்போது ஆரியன் ஒர்க் பண்ணதில் ஒடியானமெல்லாம் கொடுக்குறாங்க இல்லைங்களா, அந்த பேட்டர்னில் வந்து இடுப்புக்கிட்ட வர மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் இது இடுப்புக்கு கரெக்டாக வராது, மேலேயே நின்றும். அதுக்கப்புறம் கழுத்துக்கும் பார்த்திங்கன்னா அந்த ஆரியன் ஒர்க் மாதிரி தான் போட்டிருக்காங்க. இதுவுமே குத்துற மாதிரி இல்லை, ஏன்னா உள்ளார வந்து சாஃப்டாக அந்த பஞ்சு அந்த மாதிரி எல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அப்படியே ஒவ்வொரு கவுனாக காமிக்க முடியாதுன்னு நான் அப்படியே ஜஸ்ட்டு ஒரு கலெக்ஷன் காமிச்சிருக்கேன் பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த பனாரசி பட்டு சாரீ வரும் இல்லைங்களா, ஸோ அந்த பேட்டர்ன்லேயும் வந்து கவுன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா 3 இயர்ஸ் கிட்ஸ்க்கான கவுன் கலெக்ஷன்ஸ் நல்லா இருந்ததுங்க, சூப்பராக இருந்துச்சு. இந்த கேன் வச்சதுனால நல்லா புஷ்ஷுன்னு இருக்குது. ஸோ ஒல்லியாக இருக்க குழந்தைங்க போட்டாலும் நல்லா பெருசாக தெரியும். அது நிஜமாலுமே அது போட்டு நடந்து வரப்போ குழந்தைங்க ரொம்ப அழகாக இருப்பாங்க. நீங்கள் உங்கள் யாருக்காவது இந்த மாதிரி கவுன் கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோ பார்த்து பிடிச்சிருந்தா நீங்கள் பாடி சரவணா ஸ்டோர்ஸ் போய் பார்த்து எடுத்துக்கலாம். பட் நல்லா இருந்தது. பட் நாங்கள் எதுவும் இங்கே பர்ச்சேஸ் பண்ணலை, ஏன்னா ஒரு கடையை பார்த்துட்டு இதிலே செலக்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னொரு கடையில் போயிட்டு அங்கே என்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது, தென் ரேட் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டோம். ஸோ எல்லாத்தையும் பார்த்துட்டு நாங்கள் ரேட் என்னென்ன வருது அப்படின்றத நாங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டோம். ஸோ அடுத்த கடையில் போய் பார்த்துட்டு, எப்போவுமே நாங்கள் வந்து ஒரு கடையிலே செலக்ட் பண்ணிட மாட்டோங்க, ஒரு 2 கடையாவது போவோம். ஸோ அந்த மாதிரி தான். அடுத்து ஃபைனலாக பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் பார்த்துட்டு மேலே ஃபுட் கோர்ட்டில் வந்து ஆளுக்கு ஒரு காஃபி வாங்கி குடிச்சிட்டோம். நிஜமாலுமே இங்கே வந்து காஃபி டே மெஷின் இருக்குங்க. ஸோ இது வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான காஃபி தான். அந்த காஃபி டே காஃபி பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பட் நாங்கள் போயிருந்த அன்றைக்கி ரொம்ப கூட்டம் அப்படின்றதுனால இன்ஸ்டன்ட் காஃபி தான் கொடுத்துருந்தாங்க. கொஞ்சம் டிசப்பாயிண்டட். பட் காஃபி நல்லா தான் இருந்தது. குடிச்சிட்டு ஜாலியாக வெளில வந்து அங்கே முன்னாடி படவட்டம்மன் கோவில் இருக்கும். ஸோ அந்த பக்கம் போனீங்க அப்படின்னா படவட்டம்மன் கோவிலை மிஸ் பண்ணாமல் சாமி கும்பிட்டுட்டு வாங்க. அந்த கோவில் பார்த்திங்கன்னா நாகதோஷம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து அங்கே பரிகார ஸ்தலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாடி சரவணா ஸ்டோர்ஸ்க்கு அப்படியே பேக் சைட் பார்த்திங்கன்னா பாடி சிவன் கோவில் இருக்குது. நீங்கள் எப்போ பாடி சரவணா ஸ்டோர்ஸ் போனீங்க அப்படின்னாலும் பின்னாடி சிவன் கோவில் இருக்குது. அந்த சிவன் கோவில் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ரொம்ப பெரிய கோயில், ரொம்ப பழமையான கோயில். அது வந்து ஒரு குரு ஸ்தலமும் கூட. குருவுக்கு வந்து டெய்லியுமே அங்கே பூஜை நடக்கும். வியாழக்கிழமையில் ரொம்ப ஸ்பெஷல். போய் பாருங்கள், ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.